மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடுவாழ்வார். கதை பெயர் அறிவின் ஆழம். ஒரு காலத்தில் தெற்கிந்திய கிராமம் ஒன்றில் விக்னேஷ் என்ற இளம் பண்டிதர் வாழ்ந்தார். அவர் வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் படித்திருந்தார். பலரும் அவரை அறிவாளர் என்று பாராட்டினார்கள். ஆனால் அவர் இறைவனை நம்புவதில்லை. அறிவே போதும், இறைவன் தேவையில்லை என்று கருதினார். ஒரு நாள் அவருடன் விவாதிக்க முனிவர் நம்பி வந்தார். நம்பி அவரிடம் கேட்டார், நீங்கள் மிகுந்த அறிவுடையவர், ஆனால் அந்த அறிவம் உங்களை நிம்மதியாக வைத்ததா? விக்னேஷ் சிரித்து விட்டார். நிம்மதி எனக்கு புத்தகங்களில் உள்ளது. அதே இரவு விக்னேஷின் வீட்டில் திடீரென தீப்பிடித்தது. வீட்டில் இருந்த புத்தகங்களும் செல்வமும் அனைத்தும் நாசமாயின. அவர் பயந்து திகைத்து நின்றார். அந்த நேரத்தில் நம்பி வந்தார். அன்புடன் அவரது தோளில் கை வைத்து கூறினார், நீ இழந்தது பொருள், ஆனால் இறைவன் பாதங்களைச் சேர்ந்திருந்தால் உனக்கு நிலை, நம்பிக்கை, நிம்மதி இழையாது. அந்த வார்த்தைகள் விக்னேஷை யோசிக்க வைத்தது. சில நாட்களில் அவர் மாற்றமடைந்தார். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி கூறத் தொடங்கினார். புத்தக அறிவுடன் ஆன்மீக நம்பிக்கையும் சேர்ந்தது. இறுதியில் அவர் ஒரு ஞானியான வாழ்க்கை வாழ்ந்தார். அறிவும் ஆன்மீகத்துவமும் இணைந்தவாறு. குறள் உரை அர்த்தம்: இறைவனின் பாதங்களை அடைந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எந்த சோதனையும் வந்தாலும் நிலையாக வாழ்வார்கள்.